கருத்தாதப்பா, வைரமுத்தா, பட்டமங்கலம் அம்பலத்தார் அவர்களுக்கு கருத்தாதப்பனின் வணக்கம். உட்கார். என்னப்பா கருத்தாதப்பா, உன் தமையனார் பாகனேரி அம்பலக்காரர் மகாராஜ ராஜஸ்ரீ வாளுக்கு வேலி சுகமாக இருக்கிறாரா? சுகமாக இருக்கிறார். தம்பி யார்? என் நண்பன் விக்ரமன். என்னை பார்ப்பதற்காக பட்டமங்கலத்திற்கே வந்த அவசியம் என்னவோ? யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்மை ஆழம் பார்க்க வந்திருக்கிறார்களோ என்னவோ. நீங்கள் ஆழம் காண முடியாத சமுத்திரம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன விஷயமாக வந்தாய்? பட்டமங்கலம் அம்பலத்தாரே, முதலில் என்னை வாழ்த்துங்கள், பிறகு வந்த விஷயத்தை சொல்கிறேன். எதற்காக வாழ்த்து? உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது உன் அண்ணன் வாளுக்கு வேலி பாகனேரி அம்பலக்காரர் பதவியை உனக்கு வழங்கிவிட்டு துறவரம் பூண்டு தொலைதேசம் போகப் போகிறானா? எதற்காக வாழ்த்து? இந்த ஆண்டு நடந்த சடுகுடு போட்டியில் பட்டமங்கலம் பாகனேரி நம் 2 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வெற்றி பரிசை பெற்றிருக்கிறோம். ஓஹோ, மண்டலங்கள் புகழ வேண்டிய மாபெரும் வெற்றிதான். நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன். வைரமுத்தன் சொன்னான். அப்பொழுதே அவனுக்கு நான் தெளிவுபடுத்திவிட்டேன். இனி விளையாட்டில் கூட பட்டமங்கலமும் பாகனேரியும் ஒன்று சேரக்கூடாது என்று. இருந்தாலும் நீ பெற்ற அந்த வெற்றிக்கு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க உன் தீரம், வளர்க உன் புகழ். போதுமா ஆதப்பா என் வாழ்த்து? சுடுகாட்டு நெருப்பிலே கூட சுருட்டு பற்ற வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறதல்லவா? எந்த உணர்வோடு நீங்கள் என்னை வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்தை என்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரி, வந்த விஷயத்தை சொல். பாகனேரி கோயில் திருவிழா தொடங்க இருக்கிறது. எல்லா நாட்டு அம்பலக்காரர்களையும் நேரில் சென்று அழைப்பு விடுத்து வா என்பது என் அண்ணனின் கட்டளை. விழாவிற்கு அழைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் கோவில் திருவிழாவை நாட்டிற்கு நலன் தரும் நல்ல விழாவாக நடத்த என் அண்ணன் முடிவு செய்திருக்கிறார். உங்கள் பாகனேரியில் அமைந்திருக்கும் அந்த சிவன் கோயில் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் சொந்தமான பொது கோயில்தான் என்றாலும் உங்கள் பாகனேரியில் அமைந்திருப்பதால் உன் அண்ணன் வாளுக்கு வேலிதான் வழக்கம் போல் இந்த வருடமும் பரிவட்டம் கட்டிக்கொள்ளப் போகிறான். இதில் நாட்டிற்கு என்ன நல்லது நடந்துவிடப் போகிறது? என்ன வல்லத்தரையா இப்படி கேட்கிறாய்? கருத்தாதப்பனை பொறுத்தவரை உலகமே அவன் அண்ணன் தான். தன் அண்ணனுக்கு ஒரு நல்லது என்றால் அது இந்த உலகத்திற்கே நல்லது என நினைத்துக் கொண்டிருக்கிறான். பாவம் சின்ன பிள்ளை. அழையா விருந்தாளியாக திருவிழாவுக்கு அழைக்க வந்திருக்கும் நான் சின்ன பிள்ளையா? இல்லை, எங்கள் அண்ணன் நடத்த முயற்சிக்கும் ஒரு நல்ல காரியத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து தடுக்க நினைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளை. யாரை பார்த்து என்ன பேசுகிறாய்? மரியாதை. இவர் பாகனேரியின் சின்னம்பலக்காரர். வாடா போடா என்ற அதிகாரம் எல்லாம் வேண்டாம். நீங்கள் வீசும் சொல்லம்பு திருப்பி உங்களையே தாக்கும்.
சொல்ல வந்த விஷயத்தை முழுவதுமாக சொல்லிவிடு. ஒவ்வொரு ஆண்டும் கோவில் திருவிழாவில் என் அண்ணன் வாளுக்கு வெளிதான் பரிவட்டம் கட்டிக்கொள்வது வழக்கம். அதை இம்முறை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் என் அண்ணன். அந்த பரிவட்டம் தான் அம்பலக்காரர்களுக்கு இடையே ஒற்றுமையை குலைக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அம்பலக்காரர்களுக்கு இடையே ஒற்றுமையும் ஒரு நட்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்று என் அண்ணன் ஆசைப்படுகிறார். அதற்காக ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்ன முடிவு? இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொது கோவில் திருவிழாவில் சம பரிவட்டம் என்ற பெயரில் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் ஒரே சமயத்தில் பரிவட்டம் கட்டி எல்லோருக்கும் சம மரியாதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் என் அண்ணன். ஓ, கலிய பெருமாள் அம்பலத்தை கொன்று ஊமைத்துறையாரிடம் நல்ல பெயர் வாங்கினானே உன் அண்ணன். இப்பொழுது அதே போல் சம பரிவட்டம் என்ற பெயரில் அனைத்து அம்பலக்காரர்களிடமும் தனித்துவத்தை பெற விரும்புகிறானா? ஏனப்பா உன் அண்ணன் இப்படி பெயருக்காகவும் புகழுக்காகவும் பேயாக அலைகிறான்? இதெல்லாம் நீங்களும் என் அண்ணனும் பேசிக்கொண்டால் நன்றாக இருக்கும். நான் இளைஞன், ஏதாவது துடுக்குத்தனமாக பேசிவிட்டால் ஏற்கனவே எப்படியோ புகைந்து கொண்டிருக்கும் விரோதம் நெருப்பை கக்கத் தொடங்கிவிடும். வீண் பேச்சு எதற்கு? பாகனேரி கோயில் திருவிழாவிற்கு இந்த பட்டமங்கலத்தான் வரமாட்டான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடு. அண்ணா, தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஏற்கனவே நடந்த தவறுகளை பெரிதுபடுத்தி மேலும் பல தவறுகள் நடப்பதற்கு இடமளித்து விடக்கூடாதல்லவா? வாளுக்கு வேலியானாலும் சரி, கருத்த ஆதப்பன் ஆனாலும் சரி, நம் பட்டமங்கலத்தில் நடைபெற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். அதனால் நாமும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் 10 கல் தொலைவில் கூட இல்லை. இரு நாடுகளுக்கும் தலைவர்களாக இருக்கிற அம்பலக்காரர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் வீற்றிருக்கும் சிவனாண்டவன் பொதுவானவர் தானே. அவரை பாகநேரியில் சென்று வணங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? தவறு அந்த ஆண்டவனிடத்தில் இல்லை வைரமுத்தா, அந்த பாகநேரி நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவனிடத்தில் இருக்கிறது. தம்பி, சம பரிவட்டம் கட்டுகிறேன் வா என்று உன் அண்ணன் வாளுக்கு வேலி அழைப்பு விடுத்தால் நான் அங்கே வந்து நிற்பேனா? நீங்கள் வைத்த வேலைக்காரன் என்று நினைத்தாயா இந்த வல்லத்தரையனை? 10ஓடு 11ஆக நின்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள மாட்டான் இந்த வல்லத்தரையன். எனக்கு பரிவட்டம் கட்டுவது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. வேண்டுமென்றால் ஒன்று செய். அடுத்த வாரம் பட்டமங்கலத்து கோயிலில் பிரம்மாண்டமான அன்னதானம் நடக்கப் போகிறது. அதற்கு நீயும் உன் அண்ணனும் வந்து சாப்பிட்டு விட்டு போங்க. சமபந்தி போஜனம் என்று அதற்கு ஒரு தனி பெயர் கொடுத்து விடலாம். அண்ணா, வீடு தேடி வந்தவர்களை இப்படியா பேசி அவமானப்படுத்துவது? வைரமுத்தா, உனக்கு இவர்களை பற்றி என்ன தெரியும்? எனக்குத்தான் தெரியும். தம்பி, போய் உன் அண்ணனிடம் சொல். நான் விருந்தாளியாக சென்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வல்லத்தரையன் என்னை உயிரோடு விட்டார். எந்த ஜென்மத்திலேயும் அவர் பாகநேரி மண்ணை மிதிக்க மாட்டார் என்று உன் அண்ணனுக்கு புரியும்படி சொல். இது நான் எதிர்பார்த்ததுதான். உங்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அண்ணன் ஆசைப்பட்டார். வந்து அழைத்து விட்டேன். என் கடமை முடிந்து விட்டது. உங்கள் உபசரிப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகவும் நன்றி. நான் வருகிறேன். என்னவாயிற்று விக்ரமா? சொல், ஏன் குதிரையை நிறுத்திவிட்டாய்? தாகமாக இருக்கிறது.
அருகில் நீரோடை இருந்தால் தாகத்தை தனித்து விட்டு போகலாமே. சரி. ஆமாம், நீ உன் மனைவிக்கு பிரசவ காலம் என்பதால் அவரை தாயார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்றாயே, அவர்கள் வீடு எங்கே இருக்கிறது? இங்கேதான், அருகில் உள்ள புதூரில் தான் இருக்கிறது. ஓ, இதோ இந்த பாதையில் சென்றால் 2 கல் தூரம்தான். நீ உன் மனைவியை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? 2 மாதங்கள் ஆகிறது. மடையனா நீ? இந்த நேரத்தில்தான் கணவனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பெண்களுக்கு 2 மடங்காக இருக்கும் என்பார்கள். இது போன்ற நேரத்தில் நீ உன் மனைவியோடு இல்லாமல் என்னோட அம்பலக்காரர்களை திருவிழாவுக்கு அழைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறாயே. போ, நேராக புதூரில் உள்ள உன் மனைவியின் தாய் வீட்டுக்கு போ. சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து விட்டு திருவிழாவின் போது பாகனேரிக்கு வந்தால் போதும். போ. அதப்பா, பாகனேரியிலிருந்து புறப்படும் போது உன் அண்ணன் வாளுக்கு வேலி அம்பலம் சொன்னதை மறந்து விட்டாயா? உனக்கு துணையாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அனைத்து அம்பலக்காரர்களையும் அழைக்க வேண்டும் என்று உன் அண்ணன் ஆணை பிறப்பித்திருக்கிறாரே, அதை நான் எப்படி மீற முடியும்? அது மட்டுமின்றி திருவிழாவின் பணிகள் ஏகத்திற்கு நான் செய்ய வேண்டியிருக்கிறது. பைத்தியக்காரன் போல் பேசாதே. உன்னுடைய பணிகளை எல்லாம் யாரையாவது கொண்டு என்னால் செய்து கொள்ள முடியும். நீ இப்போது புறப்படு. உன் அண்ணனிடம் சொல்லாமல் நான் எப்படி புறப்படுவது? நான் அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன், நீ போ. அதப்பா, இப்போது நீ போக போகிறாயா இல்லையா? சரி, நீ ஜாக்கிரதையாக போய் வா. நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போ. சரி. ஹை. உங்களுக்கு என்ன வயிற்று? யார் நீ? யமன். Say
என்னை ஏன் தடுத்தாய்? இது என்ன இழிவான செயல்? எதிரியை அழிப்பது ஒன்றும் இழிவான செயல் அல்ல. அம்பு பாய போகும் நேரத்தில் அதை தடுத்து என் நெடுநாள் வஞ்சத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்து விட்டாய். உங்கள் வஞ்சம் நிறைவேற வேண்டுமானால் நெஞ்சில் உரங்கொண்டவராக கருத்த ஆதப்பனுக்கு முன்னால் சென்று யுத்தத்திற்கு அழையுங்கள். யாருக்கு யார் என்று நேருக்கு நேராக நின்று போர் புரியுங்கள். அதை விட்டு மறைந்து நின்று தாக்குவது கோழைத்தனமாக தெரியவில்லை? யார் கோழை? நான் வாள் எடுத்து நின்றால் அந்த ஆதப்பனால் ஓர் நொடி கூட தாக்கு பிடிக்க முடியாது. பிறகேன் அப்படி வாளை எடுக்காமல் இங்கு வந்து ஒளிந்து கொண்டு அம்பு எய்ய பார்க்கிறீர்கள்? இவனோடெல்லாம் சண்டையிட்டு என் நேரத்தை கடத்த வேண்டுமா என்றுதான் ஒரே அம்பில் அவனை வீழ்த்துவிட நினைத்தேன். எனக்கு என் எதிரி அழிய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் பட்டமங்கலத்திற்கென்று ஒரு கௌரவம் இருக்கிறது, வீரம் மிக்க ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பட்டமங்கலத்திற்கு சென்ற ஆதப்பனை யாரோ மறைந்து நின்று தாக்கிவிட்டார்கள் என்று பாகநேரிக்காரர்களும் மற்ற ஊர்க்காரர்களும் சொன்னால் அது எங்கள் சரித்திரத்தில் தீராத களங்கமாகிவிடும். அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என்னதான் ஆதப்பன் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் அவனை இந்த முறையில் கொல்ல நினைத்தீர்கள் என்பதை என் அண்ணன் வல்லத்தரையர் அறிந்தால் உங்களை மன்னிக்கவே மாட்டார். என்ன அண்ணனிடம் சொல்லட்டுமா? வேண்டாம் வைரமுத்தா, இங்கு நடந்தது இத்தோடு போகட்டும். இது நமக்குள் இருக்கட்டும். வல்லத்தரையனிடம் சொல்லிவிடாதே. என்ன இருந்தாலும் நீங்கள் எங்கள் அக்காவின் கணவராயிற்றே, அதற்காகவாவது உங்கள் இழிச்செயலை மறைக்கத்தானே வேண்டும். இனியாவது இப்படியெல்லாம் செய்யாமல் பட்டமங்கலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுங்கள்.